லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். அது எப்படி? அந்த வானமே இடிஞ்சு விழுற அளவுக்கு பிரச்சனை நடந்தாலும் உன் புத்தி மட்டும் காசு பணம் நகைன்னு இது மேலே குறியா இருக்கு. சும்மா பேச்ச மாத்திரத்தை விட்டுட்டு சீக்கிரமா எங்களுக்கு சேர வேண்டிய சீதன நகையை கொடுக்க சொல்லுங்க. இப்படி அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? சீக்கிரமா எங்க நகையை கொடுங்க. ஏய், என் பேத்திக்கு நடுராத்திரியில சீதனை கொடுக்க முடியாது. சும்மா நக நக நகன் பதறாம போய் பேசாம தூங்கு. காலையில பாத்துக்கலாம். எப்பதான் மாற போறோம்? என்னமா இதெல்லாம்? இங்க இருக்கீங்களே. ஏன் சர்மதி என்னை விட்டு பிரிஞ்சு போன? உனக்கு நான் என்ன பாவம் பண்ண? நான் உன்னை நல்லபடியா தானே பாத்துக்கிட்டேன். கட்னு பொண்டாட்டி இன்னொருத்தன் கூட ஓடி போனா. அவன் புருஷனை இந்த சொசைட்டி எப்படி எல்லாம் பார்க்க தெரியுமா? அவன் ஆம்பளையே இல்ல. அவன் சாடிஸ்டா இருந்திருப்பான், கொடுமைக்காரனா இருந்திருப்பான், இல்ல எதுக்குமே லாய்க்கு இல்லாதவனா இருந்திருப்பான். அவன் ஒரு யூஸ்லெஸ். அதான் அவன் பொண்டாட்டி அவனை விட்டு ஓடி போயிட்டான். அப்படி இப்படின்னு எப்படிலாம் யோசிக்க தெரியுமா? நான் அப்படிப்பட்டவனா சாரு? நான் அவ்வளவு மோசமானவனா? சொல்லு சாரு, நான் யூஸ்லெஸ்ஸா? நான் உனக்கு நல்ல ஹஸ்பண்டா தானே இருந்தேன். நீ கேட்காமலே உனக்கு என்ன தேவைன்னு தெரிஞ்சுக்கிட்டு அது எல்லாத்தையும் நான் நிறைவேற்றி வச்சேன்ல. ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனரா நான் எத்தனை ஃபேமிலி கேஸ் பார்த்திருப்பேன். படிக்காதவங்களை கூட விடு, டாக்டர், வக்கீல், இன்ஜினியர்னு எத்தனையோ படிச்ச ஹஸ்பண்ட்ஸ் அவங்க ஒய்ஃபை ஆம்பளன்ற திமிர்ல எப்படி எல்லாம் கஷ்டப்படுத்துறாங்க தெரியுமா? அப்படிப்பட்ட ஹஸ்பண்ட்ஸே அவங்க மனைவிங்க அனுசரிச்சு வாழறாங்க. ஆனா நான் உன்கிட்ட ஒரு நல்ல ஃப்ரெண்டா தானே நடந்துகிட்டேன். எனக்கு இப்படி ஒரு துரோகம் பண்ண உனக்கு எப்படிமா மனசு வந்துச்சு? ரொம்ப கஷ்டமா இருக்கு சாரு. என் மன உளைச்சல வார்த்தையால சொல்லவே முடியல. மனசு ரொம்ப வலிக்குது. ப்ளீஸ் சாரு, நான் எல்லாத்தையும் மறந்து முழுசா எதுக்கு தயாரா இருக்க. நீ திரும்ப என்கிட்டே வந்துரு சாரு. எனக்காக இல்லைனாலும் நம்ம குழந்தைக்காகவாது திரும்ப வந்துரு சாரு. ப்ளீஸ் சாரு. சரி சரி சரி,
ஷோ என்னம்மா என் தங்கத்துக்கு என்ன ஆச்சு? சரி சரி சரி, என் தங்கத்துக்கு பசிக்குதா இருங்க. எதுக்கு தாங்க உங்களை விட்டு போனவங்களே நினைச்சிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு நான் இல்லையா? உங்க மனசு புரிஞ்சுக்காம போனவங்களுக்கு உங்க அழுக மட்டும் புரிஞ்சிருமா என்ன? உங்களை விட்டு போனவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு தெரியாது, ஆனா நீங்க ரொம்ப ரொம்ப நல்லவங்க. கடவுளோட மனசு உங்களுக்கு. உங்களோட வாழ முடியலையேன்னு அவங்க தான் ஃபீல் பண்ணணும், நீங்க இல்ல. புரியுதா? இனிமே இப்படி எல்லாம் அழக்கூடாது. ஏய், இப்ப நீ யார்கிட்ட பேசுற? குழந்தைகிட்டயா என்கிட்டயா? யாருக்கு புரியுதோ அவங்க கிட்ட தானே வச்சுக்கோங்களேன். நீங்க பால் குடிங்க தங்கம். சாரு, என்ன வெறும் புடவைதான் இருக்கு? பணம்? என்ன அகிலா, நீ அங்க இருந்து பேக் எடுக்கும்போது பணம் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணியா இல்லையா? அதுக்கெல்லாம் எங்க நேரம் இருந்துச்சு? அந்த நேரம் இருந்த பதட்டத்துல எப்படி இந்த பேக் ஃபுல்லா பணம் இருக்குன்னு நினைச்சு செக் பண்ணாமே எடுத்துட்டு வந்துட்டேன். பத்தாததுக்கு நீ வேற உன் குழந்தைய பார்க்கணும்னு. இத பாரு, நம்ம அங்க போன விஷயத்தை எல்லாருக்கும் நீ தான் தெரியப்படுத்திருக்க. அதுக்கப்புறம் எங்க நம்ம நிதானமா பார்த்து பேக்கை செக் பண்ணி எடுத்துட்டு வருது? நீ மட்டும் உன் குழந்தைய பார்க்காம இருந்திருந்தா நம்ம அங்க போன விஷயம் யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. அப்படியே பேக் எடுத்துட்டு வீட்டுக்கு வெளியே வந்து நிதானமா அதுல பணம் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிருக்கலாம். பணம் இல்லைன்னு தெரிஞ்சதும் அப்பவே திரும்ப வீட்டுக்குள்ள போய் எப்படியாச்சும் பணத்தை தேடி எடுத்துட்டு வந்திருக்கலாம். இப்படி மறுபடியும் ஏமாந்துட்டோமே. இதெல்லாம் உன்னாலதான் சாரு. நான் என்ன பண்ணேன்? என்ன நான் என்ன பண்ணேன்? இத பார், நீ குழந்தை மேல வச்சிருக்கிற முட்டாள்தனமான பாசம் தான் எல்லாத்துக்கும் காரணம். நீ உன் குழந்தை மேல வச்சிருக்கிற பாசத்தால இன்னும் என்னென்ன பிரச்சனை எல்லாம் சந்திக்க போறோமோ தெரியல. உன் குழந்தைய பத்தி நினைக்காத. அந்த நினைப்பாலே நம்ம சீக்கிரமா மாட்டிப்போன்னு தோணுது. பணத்துக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. சமாளிக்க முடிஞ்சா உன்கிட்ட நான் மறந்து கேட்க மாட்டேன் அகிலா. ஏய், நீ கொஞ்சம் கூட அட்ஜஸ்ட் பண்ண மாட்டியா சாரு? ஒவ்வொரு சின்ன விஷயத்துக்கு இவ்வளவு டென்ஷன் ஆயிட்டு இருக்க. நானே பண விஷயத்துல ஏமாந்துட்டோம், கையிலயும் ஒண்ணும் கிடையாது, நம்ம என்ன செய்யறதுன்னு ஒரே டென்ஷன்ல இருக்க. நீ என்னடா வயிறு வலிக்குது கால் வலிக்குதுன்னு சில்லியா பேசிட்டு இருக்க. சாரி சாரு, உன்னை ரொம்ப திட்டிட்டேன். சாரு, பணம் இருந்தா நம்ம கஷ்டம்லாம் காணாம போயிருக்கும். ஆனா அநியாயமா திரும்பவும் பணத்தை மிஸ் பண்ணிட்டோம் என்ற ஆதங்கத்துல தான் நான் உன்னை இப்படி திட்டிட்டேன். தப்பா எடுத்துக்காத. சாரி.
சாதாரண திருட்டு கேஸா இருந்தா நான் வந்திருக்க மாட்டேன். இன்ஸ்பெக்டரோ இல்ல எஸ்ஐயோ தான் வந்திருப்பாங்க. இப்ப நானே வந்திருக்கேன், கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. யோ, உன் பையன் மினிஸ்டர் வீட்டுல கை வச்சிருக்காயா? ஒழுங்கா உண்மையை சொல்லிடு. உன் பையன் இப்ப எங்க தலைமறைவா இருக்கான்? ஐயா நாங்க சொல்றத கொஞ்சம் நம்புங்க ஐயா. எங்க பையன் ரொம்ப நாளாவே வீட்டுல இல்லைங்க ஐயா. எங்க இருக்கான்னு ஒன்னும் தெரியலங்க ஐயா. ஆமாங்க ஐயா. அது எப்படி? நீங்க தானே அவனுக்கு அப்பா அம்மா. என்ன உனக்கு கல்யாணம் கூட ஆகலங்கிறீங்க, அப்புறம் எப்படி அவன் வீட்டுக்கு வராம இருப்பான்? அப்படியே அவன் வீட்டுக்கு வராமலே இருந்தாலும் உங்களுக்கு ஒரு போன் கூட பண்ணாமலே இருப்பான்? ஆமாங்க ஐயா, அவன் எங்களுக்கு போன்லாம் பண்ண மாட்டான்யா. என்ன ஏமாத்தணும்னு நினைச்சீங்க? அப்புறம் உங்களை யோ, சென்னையில சார்மதி கேஸ் இன்வெஸ்டிகேட் பண்ற இன்ஸ்பெக்டர் கால் பண்றாரு. நீங்க 2 பேரும் இவங்களை நல்லா விசாரிங்க. சரி, அந்த கால் அட்டெண்ட் பண்ணிட்டு வரேன். சரி சார். சொல்லுங்க இன்ஸ்பெக்டர். சார், சாருமதி மேடம் பத்தி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு சார். சொல்லுங்க. சாருமதியை பிடிச்சிட்டீங்களா? இல்ல சார், அவங்கள நான் நேர்ல பார்க்கல. ஒரு தெஃப்ட் கேஸ் விஷயமா என்கொயரி பண்றதுக்கு வலசரவாக்கத்தில் இருக்கிற சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிருந்தேன். அங்க இருந்த சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணும்போது நேற்று ஈவினிங் அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு சாருமதி மேடம் வந்துட்டு போனது தெரிய வந்தது சார். என்னது, வலசரவாக்கமா? ஆமா சார், அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு சாருமதி மேடம் கூட அகிலனும் வந்திருக்கான் சார். அவங்க 2 பேருமே எந்தவித பதட்டமும் இல்லாம ரொம்ப கேஷுவலா சந்தோஷமா இருந்தாங்க சார். அவங்க கண்டிப்பா வலசரவாக்கம் ஏரியால தான் தங்கி இருக்கணும். அதனால நம்ம ஆளுங்களை அந்த ஏரியாவில் சிவில் ட்ரெஸ்ல கண்காணிக்க சொல்லியிருக்கு சார். எப்படியும் கண்டுபிடிச்சிருவேன் சார். ஓகே, சரி. அவங்க அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எனக்கு அனுப்பி வைங்க சார். பர்டிகுலராக அவங்க வந்துட்டு போன விஷுவலை மட்டும் எடிட் பண்ணி ஆல்ரெடி உங்கள் மொபைலுக்கு சென்ட் பண்ணிட்டேன் சார். ஓ, அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே புரியும். சரி, நான் பார்க்குறேன். ஓகே சார். சார் சார் சார், இது என்ன சார் பழக்கம்? இது வரைக்கும் நீங்க குடிச்சு நாங்க பார்த்ததே இல்லை சார். போதும் சார், இதோட விட்டுருங்க சார். போதும் சார். யோ, பிடியா போய்.
பாவி, நீ விருப்பம் இல்லாம தான் இந்த ராஸ்கல் கூட போயிருக்கேன்னு நினைச்சேன். ஆனா நீ இவன் கூட சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு இருக்கியா? போய் நான் நல்லவன் நம்பி என்ன பாப்பா, இவ்ளோ நேரம் ஆயிடுச்சு, இன்னும் அப்பாவை காணோம். கால் பண்ணி கேட்கலாமா? ஓகே. என்ன பாப்பா, உங்க அப்பா போன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. அவர் இன்னும் வீட்டுக்கும் வரல. என்னவா இருக்கும்? உனக்கு எப்படி தெரியும்? எனக்கே தெரியல. சரி, எப்படியும் அவர் வீட்டுக்கு வந்துதானே ஆகணும். அப்ப கேட்டுக்கலாம். அப்பா வந்துட்டாரு பாப்பா. சரி தங்கம், நீங்க போய் படுத்துக்கோங்க. நான் போய் அப்பாவை கூட்டிட்டு வந்துடுறேன். சரியா தான் இருக்கேன். பாப்பா விடுப்பா. சார் சார் இருங்க சார். எங்க? சரி சரி, நீ போ. நான் சரியா தான் இருக்கேன், போ. பார்த்து வரலாம்லங்க. எங்க பார்த்து பார்த்து. ஏய் விடுடி, ஐம் ஸ்டடி. யாரும் புடிக்க கூடாது. போ போ போ. ஏங்க ஏங்க பார்த்து. அவரு ட்ரிங்க் பண்ணியிருக்காருமா. சீக்கிரம் ஐயாவை கூட்டிட்டு போய் படுக்க வைங்கம்மா. வீட்டில் இருக்கவங்க யாராவது பார்த்தா தப்பா நினைக்க போறாங்கம்மா. சரிங்கண்ணா, பார்த்து வாங்க. பார்த்து வாங்க. அன்மணி எங்க அன்மணி. ஏங்க வாங்க. பார்த்து மெதுவா. என்னாச்சு ஆதிரா? கைத்தாங்களா கூட்டிட்டு வர? குடிச்சிருக்கானா? ஆமாம்மா. ஐயோ கடவுளே. அம்மா, தயவு செஞ்சது யார்கிட்டயும் சொல்லிடாதீங்கம்மா. வாங்க, பார்த்து வாங்க. ஏங்க பார்த்து வாங்க. பார்த்து. பார்த்துங்க, பார்த்து வாங்க. தெரியுது, வாங்க. பார்த்து பார்த்து வாங்க. தான் பார்த்து படுங்க. திருமாரா, ஏய் திருமாரா, ஏய் திருமாரா, ஏய் திருமாரா வந்துட்டானா? கார் சவுண்ட் கேட்டுச்சு. ஏய் உன்கிட்ட தான் கேக்குறேன், வாயில என்ன கொல்கட்டையா வச்சிருக்க? திருமாரா வந்துட்டான்ல? வந்துட்டாரு. இத சொல்றதுக்கு இவ்ளோ நேரமா? நான் அவனுக்கு பிடிச்ச ஸ்வீட் செஞ்சிருக்கேன், அவனை கூப்பிடு. ஏய் என்னாச்சு உனக்கு? நான் சொல்றது காதுல விழலையா? இப்படி கதவு மறைச்சிட்டு நிக்கிற? நகரு, நானே அவனை கூப்பிட்டுக்கிறேன். திருமாரா, ஏய்
என்னடி கொழுப்பா? நகரன்னு சொல்ற, நகராம நிக்கிற? அவரு ரொம்ப டயர்டா தூங்கிட்டு இருக்காரு அத்தை. நீங்க டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். நீங்க காலையில வந்து பாத்துக்கங்க. அவன் இப்பதான் வீட்டுக்கே வந்திருக்கான், அதுக்குள்ள தூங்கிட்டானா?